ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2126வது பகுதி. திருப்பாணாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8வது பாசுரத்தை இன்று அனுபவிக்க இருக்கிறோம். திருவரங்கத்தில் பள்ளி கொள்ளும் அரங்கநாதனுடைய திருக்கண்களை அனுபவிக்கிறார் திருப்பாணாழ்வார். செய்ய வாயை அனுபவித்த பின் ஆழ்வாரின் பார்வை இறைவனின் அழகிய தெய்வீக கண்களின் மீது விடுகிறது. இவை பெரிய பரந்த ஒளிரும் செவ்வரி படர்ந்த கண்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த வசீகரிக்கும் கண்கள் ஆழ்வாரை முற்றிலும் மயக்கி அவரது தெய்வீக அழகில் தன்னை இழக்கச் செய்தன. இந்த பாசுரம் இறைவன் நரசிம்ம அவதாரத்தில் பெரும் அசுரனான இரண்யகசுவின் உடலை கிழித்து எரிந்த சக்தி வாய்ந்த செயலையும் குறிப்பிடுகிறது. இது தேவர்களுக்கும் வியக்கத்தக்க ஒரு சாதனையாகும். திருக்கண்கள் தம்மிடம் மையல் கொள்ளச் செய்து என்னை அறிவு கெடுத்தது என்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரிய புடையாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பரியன் ஆகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை பைத்தியமாக்கி விட்டது என்று சொல்கிறார். என்னை பேதமை செய்தனவே என்கிறார். பதபதார்த்தம் பார்க்கலாம். பரியன் ஆகி மிகவும் பருத்த வடிவை உடையவனாகி வந்த பிரகலாதனை நலிய வந்த அவுணன் அசுரனான இரணியனுடைய உடல் கீண்ட உடலை கிழித்து போட்டவனும் அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் பிரமன் முதலிய தேவர்களுக்கும் அணுக முடியாதவனும் ஜகத்காரண பூதனும் மகோ உபகாரனும் அரங்கத்து அமலன் கோயிலிலே எழுந்தருளி இருக்கிற பரம பாவனனுமாகிய எம்பெருமானுடைய முகத்து திருமுக மண்டலத்தில் கரியவாகி கருத்த நிறம் உடையவையாய் புடை பறந்து விசாலமாக மிளிர்ந்து அலை எரியுமவையாய் செவ்வரி ஓடி செவ்வரி படர்ந்து இருப்பனவாய் நீண்ட காதுவரை நீண்டிருப்பனவாய் பெரியவாய பெருமை பொருந்திவையான அக்கண்கள் என்னை பேதமை செய்தன. அந்த திருக்கண்களானவை அடியேனை உன்மத்தனாக செய்துவிட்டன, பேதமை செய்துவிட்டன என்கிறார். மிகவும் பெருத்த வடிவினை உடையவன் இரணியன். அவன் பிரகலாதனை நலிய வந்தான். அவனுடைய உடலை, அந்த இரணியனுடைய உடலை பெருமாள் கிழித்து போட்டார். பிரமன் முதலிய தேவர்களுக்கு அணுகவும் அனுபவிக்கவும் அரியனாயிருப்பவன், எல்லாவற்றிற்கும் முதல் காரணம், அரங்கத்தில் கண்வளரும் தூயவனான அழகிய மணவாளன். அவனுடைய திருமுக மண்டலத்திலே கருத்த நிறம் உடையவையாய் விசாலமானவையாய் ஒளி வீசி திகழ்ந்து செவ்வரி படர்ந்து காது அளவும் நீண்ட அப்படிப்பட்ட பெரியனவாகிய திருக்கண்கள் கல் நெஞ்சனான என்னை தன்னிடம் உன்மத்தனாக செய்துவிட்டன. அந்த கண்கள் என்று கண்களிலே அப்படியே பேதமையாகி நிற்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான விவரண உரை. பரியனாகி வந்த பெரிய பெருமாளின் திருக்கல்யாண குணங்களை எண்ணி எண்ணி உடலும் உள்ளமும் கரையாமல் இருந்தவன், தான் அவனுக்கு அடிமைப்பட்டவன் என்பதை அறிந்து உடல் மெலியாமல் உள்ளவன், தனது எஜமானனாகி அவனை அடைய வேண்டும் என்ற ஆசை உண்டாகி அதனால் உடல் இழைக்காமல் உள்ளவன். இவை அனைத்தும் இரணியனை குறிப்பதாகும். பரிய, இவனை அழிக்க வந்த நரசிம்மன் கூட இவனது உடல் பருமன் கண்டு சற்று பின்வாங்கும்படி பெரிதாயிருந்தவன். நன்றாக உணவு கொடுத்து வளர்க்கப்பட்ட பன்றி போல தனது உடலை வளர்த்தானாம் இரணியன். அவுணன் உடல் கீண்ட நரசிம்மனின் கோபத்துடன் கூடிய முகம், நாக்கை உள்ளே மடித்து கொண்டிருந்த திருவாய், தீயை கக்கும்படியான பார்வை, ஒரே அடியில் உயிரை எடுக்கும்படியாக மடித்த திருக்கரம், இவை அனைத்தையும் கண்ட உடனேயே இரணியன் தீயில் சுட்டெடுத்த பன்றி போல் ஆகிவிட்டான்.
முதலிலே பன்றி உதாரணம் சொன்னார். இங்கே அதே அந்த பார்வை பட்டவுடன் அவன் தீயில் சுட்டெடுத்த பன்றி போல் ஆகிவிட்டான் என்கிறார். அப்படி நின்ற அவனை நீரில் நனைத்து முக்கிய நாரை கிழிப்பது போன்று கிழித்தான் எம்பெருமான் நரசிம்ம பெருமான். அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான். தேவர்களை பொறுத்தவரையில் இவன் அவர்களை படைத்தவுடன் விட்டுவிட்டான். ஆனால் தனது அடியார்களுக்கு மட்டும் ஏவலாள் போன்று இருக்கிறான். அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான். மிகவும் சிறிய வயதுடைய பிரகலாதனுக்கு ஓடி வந்து உதவிய அவன் பிரம்மன் முதலான தேவர்களால் எளிதில் அடைய இயலாதவனாகவே உள்ளான். ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் மிகவும் தாழ்மையானதும் தமோகுணத்தில் நிற்பதும் ஆகிய இந்த அசுர குலத்தில் ரஜோகுணம் மேலோங்கி நிற்கும்படி பிறந்த நான் எவ்விடம், கருணையே வடிவான நீ எவ்விடம் என்று சொல்லும். அப்படி எனது தலையின் மீது வைக்கப்பட்ட தாமரை போன்ற கைகள் பிரம்மனுடையதோ சிவனுடையதோ லக்ஷ்மியுடையதோ அன்று, அவர்களை காட்டிலும் மேலான உன்னுடையதன்றோ என்று சொன்னது ஸ்ரீமத் பாகவதம். ஆதிப்பிரான் துயரம் உண்டாவதற்கு முன்பாக தான் ஓடி வந்து உதவுபவன். ஆதி என்ற பதத்திற்கு அரும்பத உரையில் காரணமாயிருப்பவன், முக்கியமானவன், முந்துற்றிருப்பவன் என்று 3 பொருள் காட்டப்பட்டது. பிரான் உதவியவன். பிரகலாதனுக்கு மிகவும் எளியவனாக இருந்தான். பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அரியவனாக இருந்தான். இந்த 2 நிலைகளுமே தனக்கு உதவியாக உள்ளது என்கிறார் பிரான். அரங்கத்தம்மான் நரசிம்மனை போல பிரகலாதன் ஒருவனுக்கு மட்டுமே அல்லாமல் அனைவருக்கும் உதவும் விதமாக திருவரங்க பெரிய கோயிலே வந்து கண் வளர்ந்தான். மற்ற அவதாரம் போன்று வந்து மறைவது போன்று அல்லாமல் நிலையாக இருக்கிறான் அரங்கத்தம்மான். முகத்து அவனுடைய திருமுகத்தில் கரியவாகி மிகுந்த தாகம் எடுத்தவன் மீது நீர் வெள்ளத்தை பாய்ச்சியது போன்று கருப்பாக கரியவாகி புடை பறந்து இவனது திருக்கண்களின் அளவானது கடலும் ஒரு சிறிய குளமோ என்று தோன்றும்படி பெரிய அளவுடன் இருந்தன. மிளிர்ந்து கரை மீது செல்பவர்களும் நடக்க இயலாதபடி அலை வீசுவது போன்று இவனை மேலோட்டமாக பார்த்து சென்று விடலாம் என்று வருபவர்களும் தப்பிக்க இயலாதபடி உள்ளத்தை காட்டுகிறது. செவ்வரியோடி ஸ்ரீரங்கநாச்சியாரின் ஐஸ்வர்யத்தாலும் நம்மீது உள்ள பேரன்பின் வாத்சல்யம் காரணமாகவும் அவனுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன. செவ்வரி ஓடி நீண்ட திருக்காதுகள் வரை அலை வீசுவது போன்று நீண்டுள்ளது அப்பெரியவாய கண்கள். இவ்விதம் பலவாறு விளக்கினாலும் முழுமையாக அனுபவித்து கூற இயலாத பொருளாக உள்ளதால் அப்பெரியவாய கண்கள் என்கிறார். எளிதில் அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் இது என்று கூறி முடித்து விடலாம். அப்படி அடங்கக்கூடியதல்லாததால் கண்ணால் காண முடியாததை சொல்லுவது போலே அப்பெரியவாய கண்கள் என்கிறார். என்னை எதற்கும் கரையாத கல் நெஞ்சையுடைய பெரிய மனிதன் என்ற நினைவில் இருந்த என்னை ஒன்றும் இல்லாதவனாக்கி கொள்ளை கொண்டன. ஒருவன் அம்பு செலுத்தி வீழ்த்திய பொருளின் மீது மற்றொருவன் அம்பு எய்வது போன்று இவனது திருவாயால் கடந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டது போல வீழ்த்தப்பட்ட எண்ணெய், இவனது திருவாயால் செவ்வாயால் வீழ்த்தப்பட்ட எண்ணெய் இப்போது தனது திருக்கண்களால் வீழ்த்துகிறான் மறுபடியும் என்கிறார். பேதமை செய்தனவே. ராமனுடைய பாணத்தால் அடிபட்டவன் சிறிது துடித்தாலும் மரணத்தின் மூலம் அவன் துன்பம் நீங்கிவிடும். ஆனால் இக்கண்கள் எனது உயிரை போக்காமல் வருத்தி எடுக்கின்றன, உயிரோடு வைத்து சித்திரவதை செய்கின்றன. இந்த பாசுரம் மூலம் பெரிய பெருமாளிடம் நரசிம்ம அவதாரத்தையும் காணலாம் என்கிறார் ஆழ்வார். இதற்கு இந்த பாசுரத்திற்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியான சிறப்புகள் பார்க்கலாம். சென்ற பாட்டில் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்று சிவந்த வாயில் இவர் நெஞ்சை பறிகொடுத்ததை கடாட்சித்து, திருக்கண்கள் சிவப்பால் வந்த அழகன்றோ வாய்க்குள்ளது, கருப்பும் சிவப்பும் வெளுப்புமார்ன வர்ண சேர்த்தி அழகு உள்ளது நமக்கன்றோ என்று எண்ணியதாம். ராமாயணம் யுத்தகாண்டத்திலே மதர் பாவேன சம்பிராப்தம் ந தேஜேயம் கதஞ்சன, நண்பன் என்கின்ற வேஷத்தோடு வந்தாலும் இந்த விபீஷணனை ஒருபோதும் கைவிட மாட்டேன். மித்ர பாவேன சம்பிராப்தம், மித்திரன் என்றால் நண்பன் என்று பொருள்.
அந்த நண்பனுடைய வேஷத்திலே அந்த பாவனையிலே வந்தாலும் கூட என்று ராமபிரான் கூறுவதாக ராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். நண்பன் என்கின்ற வேஷத்தோடு வந்தாலும் கூட அந்த விபீஷணனை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ராமபிரான் கூறியபடியே விபீடனன் போன்றவர்களை கை கொள்வது ஒன்றையே வாய் செய்கிறது. பாரதம் சாந்தி பருவத்தில் பிறந்து கொண்டிருக்கும் போது எந்த புருஷனை மதுசூதனன் பார்க்கிறானோ அவனே சத்திய குணமுடையவன் என்று அறியத்தக்கவன், அவனே மோட்ச பலத்தை நினைப்பவன் என்றபடி பிறக்கும் போது அப்படிப்பட்டவர்களை கடாட்சித்து சாத்விகர்களாய் மோட்சத்தில் விருப்பான பின்னன்றோ இந்த வார்த்தை விளைகிறது. அத்துடன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி பின் ஆயுதம் எடுத்தது போல வாயிலிருந்து வந்த வார்த்தை மாறிப்போவதற்கும் இடம் உண்டு. கண்களுக்குள் மெய்மை பெருவார்த்தை என்று நாச்சியார் திருமொழியிலே சொன்னபடி நம்பத்தக்கதாயிருக்கும் வார்த்தைக்கு மூலமான வாத்சல்ய குணத்தை வெளிப்படுத்துவது நாமன்றோ. இதெல்லாம் கண்கள் நினைக்கின்றன. அவரவருடைய ஆபத்தை போக்குவதற்கு உபாயமாக பற்றும்போது நம்மை முன்னிட வேண்டியிருக்கையாலே எம்பெருமானுடைய உபாயத்தன்மையை நிறைவுபடுத்துவதும் நாமன்றோ. தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை என்று நம்மாழ்வார் கூறியது போல அவன் மிகவும் இனியவனாய் இருப்பதும் நம்மோடு சேர்த்தியால் அல்லவோ. தங்களுடைய சிறப்பை காட்டி அவ்வாயன்றி யானறியேன் என்று பவளவாயில் ஈடுபட்டிருக்கிற தம்மை தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்து என்று தம்மிடம் ஈடுபடும்படி செய்தன அந்த திருக்கண்கள் என்கிறார் திருப்பாணாழ்வார். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீன்முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டுகந்தும் என்கிற அளவுக்கு அனுபவித்தார் சென்ற பாட்டிலே. செங்கனி வாயின் திறத்ததாயும் செஞ்சுடர் நீன்முடி தாழ்ந்ததாயும் சங்கொடு சக்கரம் கண்டுகந்தும் என்கிற அளவுக்கு அனுபவித்தார். தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்ததை சொல்லுகிறார் இந்த பாட்டிலே. இதற்கு உள்ளுரை பொருள் என்ன? தமோகுணம் ஹிரண்யன் என்ற உருவெடுத்தது என்கிறபடியே தமோகுணமே வடிவெடுத்தது போல் இருக்கும் இரணியனை அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய சிங்கப்பிரான் என்கின்ற நரசிங்க உருவத்துடன் வந்து தன் திருக்கைகளின் நகத்தாலே கிழித்து போட்டது போலே ஞானம் ஆகிற கையாலே என்னுடைய அஞ்ஞானத்தை கிழித்து போட்டான் என்கிறார். இது இப்பாசுரத்தின் சுவாபதேசார்த்தம், உள்ளுரை பொருள் என்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நீண்ட கண்கள் செவியளவும் நீண்டிருப்பதோடன்றி தம்மளவும் வந்து கடாட்சம் வந்து பாய்ந்தபடியை சொல்லுகிறார். பெரிய பெருமாளுடைய திருக்கண்களானவை காதளவு நீண்டிருக்கைக்கு ஒரு கருத்து உண்டு என்கிறார் பட்டர். அதாவது மீனுக்கு தண்ணீர் வார்ப்பாரை போலே நித்திய சூரிகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிற ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கும் கண்கள் இரண்டு. ராமன், கிருஷ்ணன் முதலான அவதாரங்களை எடுத்து குகன், விதுரன் முதலானோர்க்கு சிறிது காலம் முகம் கொடுத்து ஆட்கொண்டு வந்தது போலே வெறுங்கையோடு திரும்பி போன விபவ அவதாரங்களுக்கும் கண்கள் இரண்டு. அனைவரையும் அடியோடு அடைத்து சென்றால் அல்லது எழுந்திருக்க மாட்டேன் என்று கோயிலிலே, பெரிய கோயிலிலே அர்ச்சாரூபியாய் அவரவர் தாழ்வுகளை பார்க்காமல் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற பெரிய பெருமாளுக்கும் அவர்களைப் போலவே கண்கள் இரண்டாய் இருப்பது தகாது. இவருடைய கருணையை பார்க்கும்போது உடம்பெல்லாம் கண்களாய் இருக்க வேண்டும் என்று பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் நினைத்தனவாம். அந்த நினைவாலே அருகிலுள்ள ராஜ்யங்கள் தங்களுக்கு ஆக வேண்டும் என்கிற அரசர்கள் முதலில் தங்களுக்கு மிக அருகில் இருக்கும் அரசர்களை வெற்றி கொள்ள முயல்வது போலே பெரிய பெருமாளுடைய மற்ற அவயவங்களாகவும் தாங்களே ஆக வேண்டும் என்று நினைத்த கண்கள் அருகில் இருப்பவை திருச்செவிகளே ஆகையாலே அவற்றை வென்று மேலே செல்வதாக முற்பட்டு அவற்றோடே போர் புரிவதைப் போல அத்திருக்கண்கள் செவியளவும் நீண்டிருக்கின்றன என்கிறார் நாயனார். அப்பெரியவாய கண்கள் முன்னர் பறந்து நீண்டு என்று நீளத்திலும் பரப்பிலும் மிகுந்திருப்பதை சொல்லுகையாலே இங்கு இனிமையில் விஞ்சி இருப்பதை சொல்லுகிறது. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடும்போது தம் கண்ணெச்சில் பட்டுவிடப் போகிறதோ என்று தம் முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பாஞ்ச சன்யம் என்று திருப்பல்லாண்டிலே சொன்னது போல இவரும் தம் திருமுகத்தை திருப்பிக் கொண்டு அப்பெரியவாய கண்கள் என்கிறார்.
என்று கூறுகிறார் நாயனார். என்னை பேதமை செய்தனவே, சென்ற பாட்டிலே என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்று அறிவு வெளிப்படும்படியான மனத்தை கொள்ளை கொண்டபடியை சொன்னார். என்னை பேதமை செய்தனவே, இங்கு அந்த அறிவையே கொள்ளை கொண்டபடியை சொல்கிறார். அறிவை கொள்ளை கொள்கையாவது அது என்ன? அழகிலே அகப்பட்டு தடுமாறி மாதரார் கயற்கண் என்னும் வளையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் என்று திருமாலையிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கூறியபடியே தாழ்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்த எனக்கு தன் விஷயத்தில் அன்பை உண்டாக்கி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் என்று நம்மாழ்வார் அருளியபடியே அறிவு முழுவதும் அடியோடு கலங்கும்படி பண்ணிற்று என்பது கருத்தாகும். அமலங்களாக விழிக்கும் திருவாய்மொழி 1:9 என்கிறபடியே அவனுடைய கடைக்கண் நோக்குக்கு இலக்கானோர்க்கு தெளிவை உண்டாக்க வேண்டிய கண்கள் எனக்குள்ள அறிவையும் அழித்து விட்டது என்கிறார். தாமரை கண்களால் நோக்காய் என்று வேண்டுவோர்க்கெல்லாம் இனி உள்ள அறிவும் நீங்க பெறுவார்கள் என்றார் நாயனார். இனி வேதாந்த தேசிகன் அருளிய முனிவாகன போக சிறப்பு விவரண சிறப்பு. ஜிதந்தே சோத்திரம் கூறியபடி தம்மை தோல்வியுறச் செய்து திருவடிகளிலே விழப்பண்ணி மேன்மேலே அனுபவத்தை உண்டாக்கி தாமரை கண்களுக்கு அற்றுத்தீர்ந்தும் என்கிறபடியே தாம் கண்களில் ஈடுபட்டபடியினை அடியவனான பிரகலாதனின் விரோதியான இரணியனை அளித்த செய்தியை முன்னிட்டு கொண்டு அனுபவிக்கிறார் திருப்பாணாழ்வார் என்கிறார் தேசிகன். பரியன் ஆகி வந்த அவுணன் உடல் கீண்ட உலகனைத்திலும் உள்ள தமோகுணம் முழுவதும் திரண்டு ஒரு வடிவு கொண்டது போலே மிக பருத்தவனாய் மகாமேரு நடந்தது போலே எதிர்த்து வந்த திரண்ட தோள் இரணியன் சினம் கொள் ஆகம் ஒன்றையும் 2 கூறு செய்து உகந்த சிங்கம் என்று திருச்செந்தவிருத்தத்திலே திருமழிசை ஆழ்வார் அருளியபடியே இரணியனுடைய மார்பை ஒரு வாழை நாரை கிழித்தது போல 2ஆக கிழித்தவனாய் திரண்ட தோள் இரணியன் சினம் கொள் ஆகம் ஒன்றையும் 2 கூறு செய்து உகந்த சிங்கம். அமரக்கரிய ஆதிப்பினான். தன்னால் படைக்கப்பட்டு பல உபகாரங்கள் செய்யப்பட்ட தேவர்கள் அவன் தங்களுக்கு காரணமாய் உதவி புரிவனாய் நிற்கிற நிலையை அறிய மாட்டாமையாலே பிரகலாதன் தன்னை அனுபவித்தது போலே அவர்களுக்கு தான் நெருங்கவும் கிட்டி அனுபவிக்கவும் அறியவனாய் இருக்கை. அரங்கத்து அமலன் முகத்து தாழ்வுகளுக்கெல்லாம் இருப்பிடமான அந்த சம்சார மண்டலத்தில் ஸ்ரீரங்க விமானத்துடன் எழுந்தருளி வந்து அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா துணியேன் இனி இன்னருள் அல்லது எனக்கு. பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் கூறியது போல அவனையே தஞ்சமாக கொண்டிருப்பவர்கள் தன் திருவடிகளை அடைந்து அடிசூடி உஜ்ஜீவிக்கும்படி ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் என்கிறபடியே அவர்களுடைய தாழ்வுகளை போக்கி காட்சியளிக்கும் அழகையுடைய பெரிய பெருமாளுடைய கோள் இழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோள் இழை தன் முத்தமும் தளிரும் குளிர் வான் பிறையும் கோள் இலையாவுடைய கொழும் சோதி வட்டம் கொல் கண்ணன் கோள் இலை வாழ்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பேசியது போல சிறந்த அழகை உடையதாய் சந்திரனும் தாமரையும் ஒன்று சேர்ந்திருப்பது போன்ற இருக்கிற திருமுகத்தில் கரியாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் ஒப்பற்ற நீலரத்தினம் போலே இருக்கும் விழிகளின் நிறத்தாலே கருநெய்தலின் நிறத்தை உடையவையாய் அடியார்களை கண்ட உகப்பாலே அப்போதே அலர்ந்த தாமரை பூ போலே மிக மலர்ந்தவையாய் அருகில் இருப்பார் அனைவரிடமும் அன்பு விளங்கும்படியான மலர்த்தியை உடையவையாய் தன்னை அல்லது அறியாதவர்களிடம் தன்னிடம் அவர்கள் கொண்ட காதலுக்கு ஒப்பாக சொல்லும்படியான சிவந்த வரிகளாலே நிறைந்தவையாய் இயல்பாகவே நீண்டும் பறந்தும் இருப்பவையான திருக்கண்கள். அப்பெரிய என்றதுக்கு இப்போது நாம் காணும் அளவுக்கும் மேலே சாஸ்திரங்களில் சொல்லப்படுவதாய் எல்லையற்ற இனிமையையும் பெருமையையும் உடைய என்றும் பொருள் கொள்ளலாம். என்னை பேதமை செய்தனவே. இந்த அனுபவச் சுவையிலே அமிழ்ந்த என்னை மற்ற ஞானானுஷ்டானங்களை கை கொள்ள முடியாதபடி அறிவை அழித்து விட்டன அந்த கண்கள். என்னை கொள்ளை கொண்டன, என்னை பித்தாக்கி விட்டன, என்னை உன்மத்தமாக்கி விட்டன என்கிறார் திருப்பாணாழ்வார் என்று சொல்கிறார் தமது முனிவாகன போகத்திலே.
ஸ்ரீ தேசிகன். அற்புதமான ஒரு பாசுரம். அந்த கண்களை அவ்வளவு ஈடுபட்டு அனுபவிக்கிறார் திருப்பாணாழ்வார். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அனுபவிக்கலாம். பரியன் ஆகி வந்த அவுணன் உடல் கீண்ட, பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமையை செய்தனவே. பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. என்னை கொள்ளை கொண்டு விட்டன, என் அறிவை சிதைத்து விட்டன, என்னை பைத்தியமாக்கி விட்டன என்று அவன் கண்கள் என்று சொல்கிறார் திருப்பாணாழ்வார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவரங்கத்து எம்பெருமான் பெரிய பெருமாள் அரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். பான் பெருமாள் திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நயனார் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.